எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிடி தமிழ் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பொன்விழா ஆண்டை முன்னிட்டு இன்னைக்கு நாம் கையுறை பொம்மலாட்டம் பார்க்க போகிறோம். வாங்க பொம்மலாட்டம் பார்க்கலாம். ஆடி பாடினதெல்லாம் போதும். நம்ம கிரிக்கெட் விளையாடுவோமா? பேட்டு பாலு ஸ்டெம்பு எல்லாம் வேணுமே, அதுக்கு எங்க போறது? எங்கேயும் போவேனா. சுமதி வீட்டுல பாலும் பேட்டும் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வந்து விளையாடலாம். பாலும் பேட்டும் மட்டும் தான் இருக்கு, ஸ்டெம்ப் இல்லையே. ஸ்டெம்ப் தானே, அதோ அந்த மரத்துல இருந்து 3 கிளைய உடைச்சுக்கலாம். வாங்க. எங்களுக்கு மரம் ஏற தெரியாது. ஐயா எதுக்கு இருக்க? டக்குன்னு மேல ஏறி டபக்குன்னு ஒரு கிளைய உடைச்சு போடுற. வாங்க வாங்க. அடாடே, எங்க எல்லாரும் ஒன்னா கிளம்பிட்டீங்க? கிரிக்கெட் விளையாட ஸ்டெம்ப் செய்ய போறோம் மாமா. என்னது, ஸ்டெம்ப் செய்ய போறீங்களா? ஆமா மாமா, அதோ அந்த மரத்துல ஏறி ஒரு பெரிய கிளைய ஒடிச்சு 3 ஸ்டெம்ப் செய்துக்குவோம். அந்த பெரிய மரத்து கிளைய உடைச்சு ஸ்டெம்ப் செய்து விளையாடிட்டு மறுபடியும் அதை மரத்திலேயே கொண்டு வைக்க முடியுமா? ஐ தாடா, மாமா கிண்டல் பண்றாங்க. உடைச்ச கிளைய மரத்துல ஒட்ட வைக்கவா முடியும்? அதை தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் செய்தா உலகம் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? உலகம் சீக்கிரமா அழிஞ்சு போயிடும். மரத்துல இருந்து ஒரு கிளைய ஒடிச்சா உலகமே அழிஞ்சு போயிடும்னு பயம் காட்டுறீங்க. ஒரு கிளைய ஒடிச்சா என்ன ஆகும்னு கேக்குறீங்களே? அந்த கிளை மரத்துல இருந்தா என்னென்ன பலன் தரும் தெரியுமா? அந்த கிளை மரத்துல இருந்தா அதுல கொஞ்சம் இலை இருக்கும், அப்புறம் அதுல பூ பூக்கும், அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல காய் காய்க்கும், அது கொஞ்ச நாள்ல பழமாகும். இதெல்லாம் வெளிப்படையா நமக்கு தெரிஞ்ச பலன். மறைமுகமாவும் இதுல நிறைய பலன் இருக்கு. அது எப்படி மாமா? இலை இருக்கிற கிளைகள் அடர்ந்து இருந்தா அந்த இடம் குளிர்ச்சியா இருக்கும், நமக்கு நிழல் கிடைக்கும். மழை பெய்யும் போது அந்த இடத்துல மண்ணரிப்பு ஏற்படாம தடுக்கும். நாம சுவாசிக்கிறதுக்கு பிராணவாயுவை அள்ளி அள்ளி கொடுக்கும். அதெல்லாம் சரி, ஒரு கிளைய உடைச்சா இந்த உலகமே அழிஞ்சிடும்னு சொன்னீங்களே, அது எப்படி மாமா? அதுதான் எனக்கும் புரியல. இதுக்கு முன்னாடி யாருமே மரத்தை வெட்டி பயன்படுத்தாம இருந்தா பரவாயில்ல, எல்லாரும் எல்லா தேவைக்காகவும் மரத்தை வெட்டி பயன்படுத்திட்டு தானே இருக்காங்க.
அதனாலதான் உலகத்துக்கே ஆபத்தா போச்சு. நாம நம்ம சாதாரண தேவைக்கெல்லாம் பலன் கொடுக்கிற மரத்தை வெட்டுறதுனாலதான் இன்னைக்கு பூமி வெப்பமாயிக்கிட்டே இருக்கு. பருவகாலம் போய் பருவ நாளா போச்சு. இதை நீடிக்க விட்டா சீக்கிரம் உலகம் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கவே முடியாதா? கட்டாயம் முடியும். எப்படி? இப்ப நான் உங்களை கிளைய ஒடிக்க வேணான்னு சொன்ன மாதிரி ஊர்ல யாரு எங்க அனாவசியமா சுயநலத்துக்காக மரத்தை வெட்டுனாலும் தடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மரத்தை நட்டு வளர்க்கலாம். வீட்ல இடமே இல்லையே. மனசுல இடம் இருந்தாலே போதும். பள்ளிக்கூடத்துல நடலாம், ஏரிக்கரை ஓரம், சாலை ஓரம், மலைகள், இப்படி சும்மா கிடக்கிற இடத்துல எல்லாம் மரத்தை நட்டு வளர்த்தா பூமி குளிரும், மழை வளம் பெருகும். இப்படி பல நன்மைகள் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன முக்கியமான விஷயம்? காற்று மண்டலத்துல கார்பன் துகள்ங்க அதிகமாகி பூமியோட வெப்ப அளவு கூடி போச்சு. அதனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிரை தடுக்க நம்ம காப்பாத்துற ஓசோன் மண்டலம் இருக்கு இல்லையா, இப்ப அது கூட ஓட்டையாகிட்டே வருது. சின்ன பிள்ளைங்களாகிய உங்களுடைய எதிர்காலமே ரொம்ப கவலையா இருக்குப்பா. இந்த நிலம் மாறணும்னா பூமிய அதுல வாழற மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து குளிர வைக்கணும். அதுக்குத்தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு சொன்னேன். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி மாமா. இனிமே எங்கேயும் யாரும் மரங்களை வெட்டாம பாத்துக்குவோம். நாங்களும் மரங்களை நட்டு வளர்ப்போம் மாமா. வர்றோம் மாமா. போயிட்டு வர மாமா. அடா 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 அடா, குழந்தைங்க சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பெரியவங்க எப்பத்தான் புரிஞ்சுக்குவாங்களோ? எப்பா ஐயா கண்ணே, ஆளு எதிரில வர்றது கூட தெரியாம எங்க இவ்வளவு அவசரமா போற? அண்ணே, என் பேரு ஏன்னா மொட்டையா சொல்றீங்க? எப்பா நான் கிராப் வச்சுக்கிட்டு தலையில குல்லா போட்டுக்கிட்டு தானே சொல்றேன். அத சொல்லலண்ணா, ஆல் ரவுண்டு ஐயா கண்ணுன்னு கூப்பிடுங்க. சரிப்பா ஆல்ரவுண்டு, இப்போ சொல்லு, எங்க அவசரமா போற? அட மறுபடியும் பாதி பேரை தானே சொல்றீங்க. ஆல் ரவுண்டு ஐயா கண்ணு சேர்த்து சொல்லுங்கண்ணா. எப்பா ஆல்ரவுண்டு ஐயா கண்ணு, எங்கப்பா போற இவ்வளவு அவசரமா? அண்ணே, விஷயமே தெரியாதா? விஷயமா? என்னப்பா அது? சொன்னாதானே தெரியும். யாரு சொல்லலையா? சொல்லலையே. அண்ணே, முக்கியமான ஒரு கல்யாணம்னு. யாருக்கு? அடடடட, நம்ம மன்னார் மகன் மாணிக்க இருக்கான அவனுக்கா? அவன் தான் அவங்க அக்கா மக மறி குழந்தை இழுத்துக்கிட்டு போயிட்டானே, அவனுக்கு இல்லண்ணே. இது அதை விட முக்கியமான கல்யாணம். அப்படி யாருக்கு முக்கியமான கல்யாணம்? உனக்கு கல்யாணமா? அண்ணே, எனக்கு கல்யாணம்னா இப்படியா இப்ப நானு? அப்புறம் இப்படி தலைகீழ நிப்பியா? இது ரொம்ப ஓவர்ண்ணே. நானே சொல்றேன் கேளுங்க. சரி சொல்லு, யாருக்கு கல்யாணம்? கிட்ட வாங்க. வந்துட்டேன். காதை காட்டுங்க. சொல்லு. அண்ணே, கழுதிக்கு கல்யாணம். அப்பு, கழுதைக்கு கல்யாணமா? ஆமாண்ணே, கழுதிக்கும் கல்யாணம். என்னப்பா சொல்ற? அண்ணே, நம்ம ஊர் கழுதிய பக்கத்து ஊர் கழுதிக்கு கட்டி வைக்கிறாங்க. என்னது? கழுதைக்கு கழுதைய கட்டி வைக்கிறாங்களா? அப்புறம் என்னைய கட்டி வைப்பாங்க. கழுதை ஆசைப்பட்டா கட்டிக்க. போங்கண்ணே. ஆமா, எதுக்காக கழுதைக்கு கழுதைய கட்டி வைக்கிறாங்க? அண்ணே, கழுதிக்கு கழுதிய கட்டி வச்சா சோடு பெய்யுமா. எது, கழுதையா? இல்லன்னா மழை பெய்யுமா அப்படின்னு யார் சொன்னா? ஊர்ல ரொம்ப பேர் அப்படித்தானே நம்புறாங்க. அதனாலதான் கழுதிக்கு தவளைக்கு எல்லாம் கூட கல்யாணம் பண்றாங்க. ஏன்பா ஐயா கண்ணு, எந்த கழுதையாவது வந்து எனக்கு கல்யாணம் செய்து வைங்கன்னு உன்னை கேட்டுச்சா? தம்பி, கழுதைக்கு கழுதைய கட்டி வச்சா மழை வராது. அப்புறம் கழுதை குட்டி தான் வரும். ஐயோ, மழை வரணுங்கிறதுக்காக கழுதைக்கு கல்யாணம் பண்றாங்களே. சில நேரத்துல ஓயாம மழை பெஞ்சு ஊரே வெள்ளக்காடாயிடுத. அப்ப மழையை நிறுத்த கல்யாணம் செய்த கழுதைக்கு விவாகரத்து வாங்கி தருவாங்களா? போச்சுடா. நீங்க கேட்கிற அறிவுபூர்வமான கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது போல இருக்க. ஆமா தம்பி, எந்த விஷயத்தையும் அறிவுபூர்வமா தான் யோசிக்கணும். மழை வராததுக்கு கழுத காரணம் இல்ல.
வானத்தில இருந்து பெய்யற மழைக்கும் பூமியில இருக்கிற கழுதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அப்புறம் ஏன சரியா மழை வர மாட்டேங்குது? திடீர்னு வந்ததுன்னா ஊரே வெள்ளக்காடு ஆயிடுது. இயற்கைய முறையா சரியா பாதுகாக்காததான் இதுக்கு காரணம். அண்ணே, இந்த ஆல்ரவுண்டுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கண்ணே. தம்பி, பூமியில உள்ள மரங்களை வெட்டி அழிச்சதுதான்ப்பா காரணம். ஆல்ரவுண்டு ஐயா கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு கதை விடுறீங்களா? இல்லப்பா, உண்மைய சொல்றேன். ஏன்னா வானத்துல இருந்து மழை பெய்யறதுக்கும் பூமியில இருக்கிற மரத்துக்கும் என்ன கணேசா? என்ன கணேசனா? அதாவது அதுக்கும் இதுக்கும் என்ன கணேசன்? ஜெமினி கணேசன். நான் சொன்னது அந்த கணேசன் இல்லைண்ணா. மழைக்கும் மரத்துக்கும் என்ன கணேசன்? சிவாஜி கணேசன். பேச்ச மாத்தாதீங்க. மழை இருக்கா? இருக்கு. மரம் இருக்கா? இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன கணேசன்? ஓஹோ, அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் கேக்குறியா? அதேதான் அதேதான். இங்கிலீஷ் பீஸ்ல கேட்ட அதான் கணேசா உங்களுக்கு புரியல. இங்கிலீஷ் பீஸா? எப்பா, அது கணேசன் இல்லப்பா, கனெக்ஷன். பேச்ச மாத்தாதீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன கணேசன்? யாக்கண்ணே, அது கணேசன் இல்ல, கணேசன். உனக்கு சொல்லி கொடுக்க போய் எனக்கு ஒட்டிக்கிச்சு பாரு. அதாவது வானத்திலிருந்து மழை பெய்யறதுக்கும் பூமியில இருக்கிற மரத்துக்கும் என்ன தொடர்புன்னு தானே கேக்குறேன். ஆமாண்ணே. ஆல்ரவுண்டு மரம் மண்ணுல இருந்தாலும் உயர்ந்து வளர்ந்து நிக்குது இல்ல? ஆமா, நிக்குது. சூரிய வெப்பத்தினால பூமியில இருக்கிற தண்ணி ஆவியாகி மழை மேகமா வானத்துல இருக்கும். உயர்ந்து வளர்ந்த மரங்கள் அந்த மழை மேகத்தை குளிர வச்சு மறுபடியும் மழையா பெய்ய வைக்குது. அப்படியா சேதி? இப்படி மழை வளத்தை கொடுக்கிற மரங்களை அனாவசியமா வெட்டி அழிச்சிட்டு இப்ப மழை வரலன்னு கழுதைக்கு தவளைக்கெல்லாம் கல்யாணம் செய்தா மழை வருமா? இயற்கையை கெடுத்தா பேரிடர் தான் வரும். அப்படி பேரிடர் வராம இருக்கணும்னா மனிதர்கள் எல்லாருமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கையின் மீது கவனம் செலுத்தவும் செய்யணும். அது சரிண்ணா. தனிப்பட்ட மனுஷன் நான் என்ன செய்ய முடியும்? என்னப்பா இப்படி கேக்குற? ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி செய்தாதான்ப்பா அது சமூகத்துக்கான வெற்றியா மாறும். இப்போ தூக்கி எறிகிற பிளாஸ்டிக்க மண்ணுல போடாம இருக்கலாம். அம்மா தோண்டு பிளாஸ்டிக்க தூக்கி போடுறதுனால என்ன ஆயிட போகுதுன்னா? என்ன இப்படி கேட்டுட்ட? பூமி மலடாயிடும். அதாவது தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் பூமியில விழுந்து மண்ணுக்குள்ள மழை நீர் போறதை தடுக்குது. அது மக்காம இருந்து மண் வளத்தை கெடுக்குது. ஐயோ, அது மட்டும் இல்ல, புவி வெப்பம் கூடி போனதுக்கு மரம் குறைஞ்சதும் ஒரு காரணம் தம்பி. பூமி சூடானதுக்கு மரம் குறைஞ்சதா காரணம்? ஆமா, வாகன புகையாலையும் தொழிற்சாலைகளின் புகையாலையும் வர்ற கரியமில வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடுச்சு. மரங்கள் நிறைய இருந்தா அந்த கரியமில வாயுவை, அதாவது கார்பன் டை ஆக்சைட மரங்கள் உணவு தயாரிக்க எடுத்துக்கிட்டு பிராண வாயுவை, அதாவது ஆக்சிஜனை வெளியிடும். மரங்கள் குறைஞ்சதால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி இப்போ புவி வெப்பம் கூடி போச்சு. போனா போயிட்டு போகுதுன்னா நமக்கு என்ன ஆக போகுது? அட பாவி, புவி வெப்பம் கூட கூட நமக்குத்தான் ஆபத்து. அப்படி என்னென்ன ஆபத்து? இப்பவே பனிமலைகள் உருகி கடல் மட்டம் உயருது. சுனாமி, நிலநடுக்கம், வெள்ளம், புயல்னு உலகத்தையே உருக்குலையே வச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கடல் மட்டம் உயருதுன்னு சொன்ன பத்தியா, அதனால கடற்கரை ஓர நகரங்கள் காணாம போக போதே. ஏன்னா இப்படி பயமுறுத்துறீங்க நீங்க? பயங்காட்டுல தம்பி, உண்மையை சொல்றேன். இந்த நிலை நீடிச்சா பூமி சூட்டுனால மனுஷனே உருகி எலும்பு கூட ஆனாலும் ஆயிடுவான். ஐயோ, என் பொண்டாட்டியை விட அதிகமா பயமுறுத்துறீங்க நீங்க. நான் கிளம்புறேன், ஆளை விடுங்க. ஐயா கண்ணே, எப்பா ஐயா கண்ணே, ஐயா கண்ணே. ஐயோ அண்ணே, ஆளை விடுங்கண்ணா, நான் போறேண்ணா, ஆளை விடுங்கண்ணா நீங்க. ஓடாத ஓடாத, அங்கேயே நில்லு. வந்தா தலையை செய்து ஐயா, காப்பாத்துங்கயா, காப்பாத்துங்க. என்ன விஷயம்? ஏன் இப்படி
ஓடி வர்றீங்க? ஐயோ அந்த மனுஷன் வந்து என்னை வெட்டி போடுவாருங்க, என்ன காப்பாத்துங்கயா. வந்துட்டாரு. ஐயோ, வந்துட்டாரு. நீங்க இருக்கியா? வாடி இந்த பக்கம், வா இந்த பக்கம். வரமாட்டேன். வர மாட்டியா? ஏய், இன்னைக்கு உன் தலைய சீவாம விட மாட்டேன். யோ, தள்ளி போயா. யோ நில்லியா, எதுக்காக இந்த அம்மா தலைய சீவுங்கிற? இன்னைக்கு இவன் தலைய சீவனா தான் படுத்து தூங்குவேன். இல்லன்னா நின்னுகிட்டே தூங்குவேன். அது ஏன் இஷ்டம். தள்ளி போ. அடியே கலியாத்தா, கலியாத்தா, மகமாயி, சங்கிலி கருப்பா, முண்டகன்யம்மா, முனீஸ்வரா, முருகா, கந்தா, கடம்பா, பழனியாண்டவா, பிள்ளையரப்பா, ஏழ்மலையானே. ஐயோ இந்த மனுஷனுக்கு என்னைக்கு தான் நல்ல புத்திய கொடுப்பீங்களோ. லோவா? ஏண்டி என்ன கொண்டு போய் அப்படியே லோவுல வச்சுட்டு நீ அப்படியே ஹையில இருக்கலாம்னு பாக்குறியா? ஏய், இத்தனை சாமியும் வந்து எனக்கு நல்ல பத்தி கொடுக்கறதா இருந்தா நான் அவ்வளவு பெரிய முட்டாளா? யோ வீச்சருவாளை தூக்கிட்டு இந்த அம்மா விரட்டிட்டு வரிய, நீ யாரு? இந்த அம்மா யாரு? எதுக்காக இந்த அம்மாவை விரட்டிட்டு வர? அத சொல்லியா? யோ, என்ன பார்த்தா நீ யாருன்னு கேக்குற? என்ன கேட்டே சரி, என் பொண்டாட்டி இவ்வளவு போய் யாருன்னு கேட்டுட்டியே? பாத்தியாடி, பாத்தியா? நடுத்தெருவுல நிக்க வச்சு ஒரு ஆளு நம்மள பார்த்து யாருன்னு கேட்கற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டியே. உன்னை வெட்டினா என்ன? யோ உன் பொண்டாட்டிய விரட்டிட்டு வந்து நீதாயா நடுத்தருவில் நிக்கிற? உன்னை என்ன செய்யலாம்? அடியாய்! யோ நிறுத்தியா? நிறுத்திட்டேன். உங்க பேர் என்ன? சிங்காரம். இந்த அம்மா பேரு? அவ என் பொண்டாட்டி அலங்காரம். அப்ப உன் புள்ள பேர் என்ன? பலகாரமா? யோ, உனக்கு என்ன அகங்காரமா? எதுக்காக இந்த அம்மாவை வெட்ட அருவா தூக்கிட்டு வந்த? வேற எதுவும் கையில கிடைக்கல, இதான் கிடைச்சது, தூக்கிட்டு வந்த. இந்த அம்மா என்னையா செய்தாங்க? அத மட்டும் கேட்காத. இவ செய்த அக்குறும்ப கேட்டீன்னா என் கையில இருக்கிற அருவாளை புடிங்கி நீ அவளை வெட்டி போடுவையா? அப்படி என்னமா செய்த? நான் நல்லது தாங்க செய்தேன். எதுடி நல்லது? எது நல்லது? எனக்கு தெரியாத நல்லது உனக்கு தெரிஞ்சு போச்சா? யோ, இன்னைக்கு என்ன நாளு? லீவு நாளு. எதுக்காக லீவு? இன்னைக்கு போகி, அதனால லீவு. போகின்னா என்ன அர்த்தம்? போகின்னா போகிதாயா? இதுக்கு போய் இப்படி யோசிக்கிற? ஐயா சிங்காரம், போகி இல்ல, போக்கி நாள். அதாவது தேவையில்லாத பழைய பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு புது பொருட்களை வச்சு நாளைக்கு கொண்டாடுற தமிழர் திருநாளாம் தைத்திருநாள, பொங்கல் திருநாள சிறப்பா கொண்டாடுறதுக்காக வீட்டை சுத்தம் செய்யற நாள். அப்படி சொல்லியா என் சிங்க குட்டி? வாய மூடியா மண்ணாங்கட்டி. பழைய பொருளை தூக்கி போட்டுட்டு புது பொருள் வந்தா பரவாயில்ல, வீட்டுல சின்ன பைய வச்சிருந்த பழைய சைக்கிள் டயரு, அறுந்து போன ரப்பர் செருப்பு, உடஞ்ச பிளாஸ்டிக் பக்கெட்டு எல்லாத்தையும் வீட்டு வாசல்ல போட்டு எரிக்கணுங்கிறாரு இந்த மனுஷன். ஐயோ யோ, பழசையெல்லாம் போட்டு கொளுத்துனாதான் நம்ம புடிச்ச பீட தொலையும். ஐயா சிங்காரம், டயரு, ரப்பரு, பிளாஸ்டிக் இதையெல்லாம் போட்டு கொளுத்துனா பீட தொலையாது, நம்ம வாழ்க்கையே தொலைஞ்சிரும். என்ன கதை விடுற? தலைமுறை தலைமுறையா எங்க குடும்பத்துல போகி அன்னைக்கு காலங்காத்தால வீட்டு முன்னாடி இருக்கிற பழசையெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துறதா எங்க பழக்கம். போன போகிக்கு கூட இவளும் சேர்ந்துதான் என்னோட கொளுத்துனா. இப்ப இவ மாத்தி சொல்றான்னா அதுக்காக என் பழக்கத்தை நான் மாத்திக்க முடியுமா? ஐயா, இது வரையில இந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாம இருந்தது. காலேஜ் படிக்கிற என் மூத்த பொண்ணு சொன்ன பிறகுதான் எனக்கு விளங்குச்சு. இந்த மனுஷனுக்கு எடுத்து சொன்னா கேட்காம கோவப்பட்டு அருவாலை தூக்கின்னு வந்துடுறாரு, பெரிய ஐயனாரு மாதிரி. ஏய், நாங்க பரம்பரை பரம்பரையா செய்யற பழக்கத்தை மாத்த முடியாது. பொட்ட புள்ளைய பள்ளிக்கூடத்தோட படிப்பை நிறுத்துன்னு சொன்னேன், அதை கேட்காம காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்டதுனாலதான் இப்படி புதுசு புதுசா கண்டுபிடிச்சின்னு வந்து உன்னை குழப்புது. நீ என்ன குழப்புற மாவள உன்ன? அட பாவி, உன் பொண்ணு படிச்சதாலதான் இந்த உண்மைய உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கு. இந்த மாதிரி டயரு, ரப்பரு, பிளாஸ்டிக் எல்லாம் எரிச்சா டயாக்சிங்கிற புகை வரும். புகை வராம புடலங்காயா வரும். ஐயா, அந்த டயாக்சின்கிற புகைய சுவாசிச்சா நுரையீரல் புற்றுநோய் தான் வரும். அது மட்டும் இல்ல, எரியும் போது வெளியாகிற கார்பன் டை ஆக்சைடு பூமிய இன்னும் சூடாக்கிடும். பூமி என்ன சூடாகிறது? நானே இப்ப சூடாக்காயா இருக்கிறேன். நீ சூடா இருக்கிறதுனால தான் இப்படி இருமுற. உன் சூட்டை தணிக்க மருந்து மாத்திரை கிடைக்கும். டாக்டரை பார்த்தா உடம்ப சரிப்படுத்திடலாம். பூமி சூட்டை தணிக்க நாம எல்லாரும் சேர்ந்துதான் முயற்சி பண்ணணும். எல்லாருமா சேர்ந்து அப்போ ஒண்ணு செய்யலாமா?
பூமிக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊத்தி விட்டுறலாமா? ஐயா, சிரிப்பு சிங்காரம். தேவையில்லாத பொருளை, குப்பைகளை இனிமே எரிக்காதீங்க. எரிக்காம எடுத்து பீரோல வச்சுக்கணுமா? ஆ, பீரோவுல வைக்காதீங்க, பிரிச்சு வைங்க. பிரிச்சு வைக்கிறதா? ஆமா, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிங்க. அது என்னது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு? காய்கறி தோல், பழத்தோல், இலை, தழை இதெல்லாம் மக்கும் குப்பை. பிளாஸ்டிக்கு, கண்ணாடி, ரப்பர், இரும்பு இதெல்லாம் மக்காத குப்பை. மக்கும் குப்பைய ஒரு இடத்துல சேர்த்து வச்சு உரமாக்கி வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு எதுக்கு என் குப்பைய சேர்க்கணும் உரமாக்கணும்? கடையில விக்கித அத வாங்கி பயிருக்கெல்லாம் போட்டா போதே. ஐயா, கடையில உரம் வாங்கி போடுறது செடிக்கு டானிக் வாங்கி கொடுக்கிற மாதிரி. சாணம், குப்பை, கூளம் இதையெல்லாம் எருவாக்கி போடுறது செடிக்கு சத்தான உணவு கொடுக்கிற மாதிரி. இப்ப நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்க டானிக்கு கொடுப்போமா, சத்தான உணவு கொடுப்போமா? எது நல்லது? சத்தான உணவு தான் நல்லது. அதே மாதிரிதான் செடிக்கும் பயிருக்கும் இயற்கை உரம் தான் நல்லது. இன்னைக்கு பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிற நோய்களுக்கெல்லாம் இந்த உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தான் காரணம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. இனிமே நாங்க மக்குற குப்பையை உரமாக்கிடுறோம். சரி, மக்காத குப்பையை என்ன செய்யறது? மக்காத குப்பையான ரப்பரு, பிளாஸ்டிக், கண்ணாடி பொருளை எல்லாம் விலையாக்கிடுங்க. அதை விலைக்கு வாங்குறவங்க மறுசுழற்சி செய்து, அதாவது மறுபடியும் அதை பயன்படுற மாதிரி மாத்திடுவாங்க. சரியான நேரத்துல வந்து தடுத்து காப்பாத்துனதோட இந்த மனுஷன் கண்ணையும் திறந்து வச்சீங்க. ஆமாடி, இது வரையில கண்ணை மூடி பூட்டி சாவிய தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். இவர் வந்து திறந்து வச்சாரு. அடியே அலங்காரம், உன்ன ஐயோ, மறுபடியும் என்னாச்சு? இல்ல, உன்னை பாராட்டுற. எப்பா, நீ யாரு பெத்த புள்ளையோ சரியான சமயத்துல வந்து நல்ல தகவலை சொன்னேன். இனிமே டயரு, ரப்பரு, பிளாஸ்டிக் எதையும் கொளுத்த மாட்டேன். நானும் குப்பையை அனாவசியமா தூக்கி போடாம மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு பயன்படுத்துவேன். அதை விட முக்கியமா காலேஜ் படிக்கிற உங்க பொண்ண தொடர்ந்து படிக்க வைங்க. பரம்பரை பழக்கம், குடும்ப வழக்கம்னு மூட நம்பிக்கையில யாரும் மூழ்கிடாதீங்க. நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் பயனா இருக்கணும். ரொம்ப நன்றி, நாங்க போயிட்டு வரோங்க. ஐயா, அப்புறம் எதுக்கு இன்னும் இந்த அருவாளை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறீங்க? இது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இது மாதிரி அழிவாயுதத்தை கையில தூக்காம அறிவாயுதத்தை தூக்கி பிடிங்க. போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. தன தன தன